கைஸ் இந்த இடத்துக்கு தான் ஒரு அக்வேரியம் செட் பண்ணலான்னு இருக்கோம். நான் ஒரு பிகினர் தான். எனக்கு அக்வேரியம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. 0 நாலேட்ஜு. நான் எப்படி ஃபுல்லா ஒரு அக்வேரியம் செட் பண்றேன். அதுவும் பிளான்டட் அக்வேரியம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஒரு நார்மல் அக்வேரியம் நம்ம எடுத்துட்டு வந்து போட்டு மீன் வச்சுறது ஈஸி. பட் பட் வந்து பிளான்டட் அக்வேரியம்க்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் வேணும். அது நம்ப கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன் தியரியா. என்னென்ன பண்ணணும் ஏதுன்ட்டு. ஆனா பிராக்டிகலா இப்ப தான் ஒரு 3 மாசமா எல்லா பொருளும் வாங்கி, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி செட் பண்ண போறோன்றத பார்ப்போம். சரிங்களா? ஆ பேசிக்கா சொல்லணும்னா, எனக்கு வந்து ஃபிஷ்ஷஸ்ல வெறும் கோல்ட் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து டேங்க் கிளீனரு, அப்புறம் ஷார்க் இதெல்லாம் தான் தெரியும். ஸோ இந்த நானோ டேங்குக்குன்ட்டு நான் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் சொல்ற மாரி இந்த நானோ டேங்க்குக்கு கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா சிம்பிள்ங்க. இந்த Pinterestல இந்த ஃபாரின் ரீல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஏஸ்தட்டிக்கா கொஞ்சம் அப்படியே ரொம்ப சூப்பரா, அந்த மாரி ட்ரை பண்ணணுன்ட்டு ஆசை. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாரி டேங்க் வந்து டேங்க் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000லேருந்து 20,000 சொல்றாங்க. நானா வந்து CO2வே இல்லாம வெறும் நேச்சுரலா ஆ ரொம்ப ஹார்டியான பிளான்ஸ் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். நீங்க பாருங்க ஃபுல்லா என் ப்ராசஸ் எல்லாமே. நல்லா வரும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ப தேவையான பொருட்கள் பார்ப்போமா? ஒண்ணும் இல்லங்க. அ ஆரோ வாட்டர் இருந்ததுன்னா, ஆரோ வாட்டர்ல 2 பாட்டில் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, மேல வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டுக்கிட்டேன். அ ஹூக்ல வச்சு ஒரு 3 ஓட்ட போட்டுட்டேன். அப்புறம் இந்த நானோ டேங்க். இந்த டேங்க் வந்து ஒரு ரூ. 650க்கு வாங்குனேன். கர்வ்டு கிளாஸு. அப்புறம் ஆல்மண்ட் லீஃபு பக்கத்திலேயே கடந்தது. நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. கொதிக்க வச்சு நல்லா எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லாவா ராக்கு. இது வந்து ஒரு ரூ. 55க்கு வாங்குனேன்னு நெனைக்கிறேன். இது ரேட் எல்லாமே நான் அப்படியே சொல்லிடுறேன். சரிங்களா? இதுல நெறைய ஹோல்ஸ் இருக்கும். என்னன்னா, நான் கொஞ்சம் ஷ்ரிம்பும் வளர்க்கலான்ற மாரி ஐடியா. ஏன்னா ஷ்ரிம்புக்கு நெறைய ஹைடிங் ஸ்பேஸ் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஃப்ட்வுட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, கிராம் கணக்குல 1 கிராம் ரூ. 1. இது ஆல்மோஸ்ட் ஒரு 350 கிராம் வந்ததுன்னு நெனைக்கிறேன். ரூ. 350 வரும்னு நெனைக்கிறேன். ட்ரிஃப்ட்வுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆம் லாவா சிப்ஸு. இது வந்து காட்டனு. காட்டன் எதுக்குன்னா, கொஞ்சம் ஃபில்டர்ல கொஞ்சம் போட்டு வைக்கலான்ற மாரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷனுக்கு. சும்மா வீட்ல இருந்தது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த லாவா ராக்கு. இதோ இருக்கு பாருங்க. லாவா சிப்ஸு. ராக் இல்ல சிப்ஸு. இது நெறையா ஓட்ட ஓட்டையா இருக்கும். ரொம்ப சின்னதா. இது கொஞ்சம் சப்ஸ்ட்ரேட் வந்து கீழ போட்டுறலான்ட்டு. ஆ இது எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இந்த சாயிலு. சாயில் பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் சாயிலு. ஃபர்ஸ்ட்டு இந்த டேங்க்குக்கு வந்து நான் 2 லிட்டர் தான் 2 லிட்டரு ஆமா லிட்டர் கணக்கு தான் சொல்றாங்க. 2 லிட்டர் 2 கிலோ எல்லாம் ஒண்ணு தான். இது ஒரு 2 கிலோ 1 1/2 கிலோ இது. அப்புறம் வந்து ஒரு 1 கிலோ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா பத்தலங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் போறீங்கன்னா, ஒரு 3 லிட்டராச்சும் வேணும். அப்புறம் இந்த லைட்டு கதைக்கு நான் அப்புறம் வரேன் லாஸ்ட்டா. என்ன விஷயம்ன்றத சொல்றேன். அப்புறம் இந்த ஃபில்டரு. இந்த ஃபில்டர் வந்து ஹேங் ஆன் ஃபில்டரு. ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கினது பார்த்தீங்கன்னா, ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா நீங்க வாங்குறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து வாட்டர் கிளியரா இருக்கும். சீக்கிரம் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எந்த அடியும் வாங்காது. இந்த ஃபில்டர் தான். இந்த ஃபில்டருக்குள்ள நீங்களே பாருங்க. ஓப்பன் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபில்டருக்குள்ள கொஞ்சம் பயோமீடியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பயோமீடியானா ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் செராமிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் ஃபில்டர் செட்டப் நான் வந்து ஃபைனலா நான் உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு போட்டுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி செட் பண்றோன்றத மட்டும் பார்ப்போம். அப்புறம் க்ளூ ஒண்ணு, பிளாக் டேப் பின்னாடி ஒட்டுறதுக்கு வாங்குனேன். இந்த லாவா சிப்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இந்த பேக் கடந்தது வீட்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஃபுல்லாவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரியாம வாஷ் பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல,
முதல்ல வாஷ் பண்ணாம தான் போட்டிருப்பேன். ஆனா, அதுக்கப்புறம் தான் தம்பி சொன்னான், அ வாஷ் பண்ணி போடணுன்ட்டு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த நேபாள் சாயில் வந்து வாஷ் பண்ண தேவையில்ல. அது செம கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இன்னொரு சாயில் வந்து அமேசான் சாயில் நெனைக்கிறேன். அது லோக்கல் அக்வேரியம்ல வாங்குனேன். அது கண்டிப்பா வாஷ் பண்ணியே ஆகணும். ஆ அது அடுத்த வீடியோல நீங்க வரும் பாருங்க. ஆல்மண்ட் லீஃப் கூட இந்த அளவுக்குலாம் போடணும்னு அவசியம் இல்ல. நான் தெரியாம போட்டேன். ஆனா, அது கடைசியில நம்ம பிளான்ட்ஸ் வைக்கிறப்போ ரொம்ப யூஸே பண்ண முடில. மெயினா என்னன்னா, இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ட்வீசர் வாங்கலான்னு பார்த்தது. ட்வீசர் வந்து வேணாம். அது வேஸ்ட்டு. கையிலேயே நடலான்னாங்க. ஆனா, ட்வீசர் தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் நட்டதும் ஒண்ணும் சரியில்ல. நீங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெல்லாம் வந்து ஜாவா மாஸ் நம்ம கொஞ்சம் போட்டாச்சு அங்கங்க. நான் இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜாவா மாஸ் வாங்குறது வந்து வேண்டான்னு நெனைக்கிறேன். நான் சொல்றேன் என்ன ஆச்சு ஏதுன்றத லாஸ்ட்டா சொல்றேன் நானு. பாருங்க, அந்த கல்லுலருந்து எவ்ளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டு ஃபுல்லா. இது வந்து லிட்டரலி ஒரு 3வது வாஷ்க்கு அப்புறம் இருக்கிற தண்ணி. ஃபர்ஸ்ட்டு வாஷ்லாம் அத நான் எடுக்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வாஷ்லாம் கண்ணகரேன்னு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி போட்டு தண்ணி நான் வச்சிருந்தேன்ல இந்த பாட்டில்ல வாட்டர் போட்டு. இப்படி வச்சது. நான் இந்த மாரி வச்சு பார்த்தேன். ஆனா பார்க்குறப்போ என்னன்னா, ஓகே அந்த மாரி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இடம் சுத்தமா பத்தாது மீனுங்களுக்கு நீந்தி போறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கிறதே சின்ன டேங்க் இல்லையா? அப்புறம் இந்த மாரி இன்வெர்ட்டடா வச்சுட்டேன். தலைகீழா வச்சுட்டேன். இந்த மாரி வச்சுட்டு, இப்போ இந்த மாரி பிளான்டட் போட்டுட்டோம். சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி பண்றப்போ என்னன்னா, இந்த டிராஃப்ட் கிராஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டே 1 அதாவது இந்த இந்த இது பண்ணிட்டு, நம்ம அழகா வந்து ஒரு 7 மணி நேரம் வந்து லைட்ட ஆன் பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான். 7 மணி நேரம், 6 மணி நேரம். அது போதும். அதுக்கு மேல ஆச்சுன்னா, ஆல்கே ப்ளூம் ஆயிடும். இத பண்ணிட்டீங்கனாலே சைக்கிள் தானா ஸ்டார்ட் ஆயிடும். இது டே 1. இது ஏன் இவ்ளோ க்ளவுடியா இருக்குன்னா, அந்த பாக்டீரியல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் போல. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில தான் இதுக்கப்புறம் வந்து எல்லா பாக்டீரியாஸு எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகி, இதுதான் வந்து லைவ் அக்வேரியமா நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். இது எப்படி வரும்ன்றது எனக்குமே ஐடியா இல்ல. மேபி வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து 3 டேஸ்ல பிளான்ட்ஸ் எல்லாமே அழுகலாம். என்ன எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வரணும். ஏன்னா ஃபுல்லா வந்து நான் வந்து எல்லாமே ப்ராக்டிகலா இப்போ பண்ணியிருக்கேன். தியரியா எல்லாமே படிச்சுட்டு, டேட்டா எல்லாமே படிச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஏன்னா சுத்தமா பிகினர்ன்றதுனால நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இது ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃப்ளோ வந்து எவ்வளோ ஜென்டிலா இருக்கு பாருங்க. இந்த ஃபில்டர் செட்டப்பும் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஓகே. இது ஃபைனல் லுக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்த வீடியோல எப்படி வருது, என்ன ஃபிஷ் விட போறோம் எல்லாமே பாருங்க. இதில இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாரி வீடியோ நான் ட்ரை பண்றேன். இதில எதனா சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. தேங்க் யூ.